තෙල් වරායේ බාන ගන්නට දෙනවා කියලා. වරායේ බාන ගන්නට දෙනවා නම් ඩීසල් දෙන්න පුළුවන් 140කට පෙට්‍රල් දෙන්න පුළුවන් 145කට වෙන්න. අද 300 පන්නලා තියෙන දෙගුණකටත් වැඩිය. බදු ගන්නවා. මම මතකයි ගිය සතිය පාර්ලිමේන්තුවේ කිව්වා ආණ්ඩුව කිව්වා දවස් 40කට තෙල් තියෙනවා කියලා. இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். வடக்கு மக்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. அடுத்த சில மாதங்களில் சாதகமான முடிவுகளை எம்மால் வழங்க முடியும். அதற்காக அனைத்து கட்சிகளையும் ஒரே பாதையில் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை எமக்குள்ளது. இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் கொண்டுள்ளது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரு பொதுவான தளத்தில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அது உள்நாடு அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது சர்வதேச விவகாரங்களாக இருந்தாலும் சரி, அவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இலங்கையின் அரசியலோடு தொடர்பட்டவை. எனவே எமது பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான முறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆயினும் நாம் இன்னும் பல விடயங்கள் குறித்து விவாதிக்க வேண்டியுள்ளது. இந்த அரசாங்கம் இலங்கை முழுவதிலும் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தே நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. குறிப்பாக இந்த ஆட்சியில் நிலவும் ஊழல்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பல செயற்பாடுகளுடன் நாங்கள் ஒருபோதும் உடன்பட போவதில்லை. அதனால்தான் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு பொது தளத்தை உருவாக்க முயல்கின்றோம். எதிர்க்கட்சியில் உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு அடையாளங்கள் உள்ளன. அவை குறித்தும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியினர் வலுவான போராட்டங்களை முன்னெடுப்பதில்லை என்ற எண்ணம் உள்ளது. அது முற்றிலும் தவறானது. கடந்த சில வாரங்களாக முக்கிய ஊடகங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், எமது மாவட்டம் மற்றும் தொகுதி அமைப்பாளர்கள் ஊடாக பல போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் எமது எதிர்க்கட்சி தலைவர் போராட்ட தளங்களுக்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடி வருகின்றார். நாடாளுமன்றத்தின் நிலையர் கட்டளையின் கீழ் அவர் தொடர்ந்தும் கேள்விகளை எழுப்பி வருகின்றார். நாடாளுமன்றத்தை ஒரு போராட்ட களமாக நாங்கள் பயன்படுத்தி வருகின்றோம். தேசிய பாதுகாப்பு மற்றும் தற்போதைய சூழல் குறித்து எமது எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் மிக தெளிவான அறிக்கையை வழங்கியுள்ளார். அதுவே எமது கட்சியின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடாகும். ஜனாதிபதி தற்போது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார். ஆனால் எமக்கு ஒரு நிலையான கொள்கை உண்டு. எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து அரசாங்கம் எப்போதும் போதுமான கையிருப்பு இருப்பதாகவே கூறி வருகின்றது. ஆனால் திடீரென விலையை உயர்த்துகின்றார்கள். போதுமான கையிருப்பு இருந்திருந்தால் ஏன் விலையை உயர்த்த வேண்டும்? இது ஒரு பெரிய கேள்வி. எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படுமா என்பதை இப்போதே கணிக்க முடியாது. அந்த நெருக்கடியின் ஆழத்தை பொறுத்தே அமையும் எனவும் அவர் தெரிவித்தார். සජිත් ප්‍රේමදාස මහත්මයා හැම වෙලාවෙම ජාතික සමගිය ගැන එතුමාගේ ප්‍රතිපත්තිය තියෙන්නේ. එතුමා උතුරටත් වැඩ කරා දකුණටත් වැඩ කරා. මට මතකයි නිවාස ඇමති විදියට විශාල ගෙවල් සංඛ්‍යාවක් මේ හැදුවා. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பெருவாரியான தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாச மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருந்தார்கள். சஜித் பிரேமதாச என்றுமே இன மதம் சார்ந்ததாக செயற்பட்டதில்லை. ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவர் ஒன்றாகவே பார்க்கின்றார். கடந்த காலங்களில் அவர் வீடமைப்பு கட்டுமான நிர்மாண அமைச்சராக இருந்த காலத்தில் வடக்கிலும் பல வீடுகளை கட்டுவதற்கு அவர் உதவி புரிந்துள்ளார். இவ்வாறும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார நேற்று தெரிவித்திருந்தார். ඉඩම් ටික නිදහස් කරනවා, පාරවල් ටික විවෘත කරනවා, බලතල දෙනවා කියලා. නමුත් කිසිම දෙයක් ක්‍රියාත්මක කළා නැහැ. අඩුතරමේ අපි දුන්න බලතලවත් පළාත් සභා ක්‍රමයවත් ක්‍රියාත්මක කරන්න කටයුතු කරන්නේ නැහැ. ඒකයි අර මගේ පැහැදිලි කිරීමේදී කිව්වේ බොරු කියලා බලයට ආපු ආණ්ඩුවක් අද ජනතාවගේ පොරොන්දු කඩ කළා, උල්ලංඝනය කළා තියෙනවා.